Hi guys, welcome back to my channel Saumi Loves Putlu Official. Today வந்து நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். என்ன vlog பாத்தீங்க அப்படினா மெஹந்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்னலாம் ஃபன் பண்றோம் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த vlog ஃபுல்லா பார்க்க போறோம். அது இல்லாம கொஞ்சம் நம்ம வந்து பேசலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சோ பேசலாம்ன்றதுக்காக தான் இந்த vlog. அப்புறம் பாத்தீங்க அப்படினா சரி வாங்க அதுக்குள்ள நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு அப்புறம் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். வீடியோக்குள்ள வாங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஹாய் गाइस, எல்லாம் என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு இது வந்து தலை பொங்கல்னால நாங்கள் வந்து சரி ஓகே மெஹந்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நாங்கள் வந்திருக்காங்க. ஸோ வந்து மெஹந்தி எப்படி இருக்குது சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியுதா என்னோட மெஹந்தி நல்லா இருந்தால் கொஞ்சம் ஆர்டரும் கொடுங்க. என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இவங்க தான் எனக்கு வந்து மெஹந்தி வச்சு விடுவாங்க. நான் யாருமே கூப்பிட மாட்டேன். ஸோ இவங்களை நம்பி கூப்பிடலாம், என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இவங்க நல்லா வச்சு விடுவாங்க. ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்லேயே வச்சு விடுவாங்க கண்டிப்பாக. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் லூஸு போய்க்கிங்க. ஆமாம் கொஞ்சம் லூஸு காமிக்கிறீங்க வாங்க. வரலங்க. ஆமாம் அந்த அம்மா வந்து கேமராக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் மேக்கப் இல்லையா மூஞ்சி கலையில நான் வரலங்க. நாங்கள் வந்து அந்த ஃபேஸ் வந்து அவங்க காட்ட மாட்டாங்க, கையை மட்டும் காட்டுவோம். அப்புறம் இந்த கை வச்சுருக்கோம், இன்னொரு கை இருங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுனா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். அது பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, எங்ககிட்ட நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னும் நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து போடுறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாமே எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடாதுல்ல. நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து மேலே நம்ம வர முடியும், அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுனா தெரிஞ்சிச்சு அக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் உங்களுக்காக. கிட்ட இன்ட்ரோ பண்ணவே இல்லை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்துலையுமே மக்களே, என்னோட கஷ்டத்துலேயும் சரி என்னோட சந்தோஷத்துலையும் சரி இவங்க எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்து மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு தான் என் லைஃப்பில். இவங்க தான் அப்படின்னா இவங்க 3 பேர் தான் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து அபி, அப்புறம் தமிழா, அப்புறம் இவங்க 3 பேருமே வந்து என்னோட கஷ்டத்துலேயும் இருந்திருக்காங்க, என்னோட சோகத்துலேயும் அதிகமாக இருந்தவங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து இவங்க தான். என்னை பற்றி தெரிஞ்சுக்கினவங்க நிறையா எனக்கு இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, நேற்று வந்து எனக்கு பொங்கல் செலிப்ரேஷன் மக்களே. ஏன்னா லேட்டாக வேறு கிளம்பிட்டாங்க, லேட்டாக எழுந்தேன், காலைல கரண்ட் இல்லை வேறு, சரி சொல்லிட்டு லேட்டாக தான் இருந்தேன், எதுவும் செய்யவே இல்லை. எனக்கு வந்து அப்படியே எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். எப்படி சொல்கிறது, இவங்க வந்து எனக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. எனக்கு அந்த மூமெண்ட் வந்து சொல்றது, இப்போ நம்ம வந்து அம்மா வீட்டுல இருந்து நம்ம இங்க வந்துட்டோம், அந்த மாதிரிலாம் நம்ம கேர் பண்ணுவா சொல்லுங்க மக்களே. ஃப்ரெண்டா இருந்தாலும் இருக்காதா, இருந்தாலுமே வந்து அவ வீட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு ஊட்டி விடுறது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்கும் தெரியல. கண்டிப்பா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த மூமெண்ட் வந்து கண்டிப்பா லைஃப்ல வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு. எப்படி சொல்றது, உண்மையிலே இப்ப கூட எனக்கு லைட்டா கண்ணு கலந்துச்சு. நம்ம கேட்க கண் கலக்கக்கூடாது சொல்லிக்கவே ரொம்ப கெத்தா இருக்கு. பரவாயில்ல, எனக்குன்ட்டு இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கெத்தா இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்க கண்டிப்பா அந்த மாதிரி. என்னோட இன்னும் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே நான் வந்து சீக்கிரத்தில் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போது சொல்லும் போது அவங்க 2 பேர்கிட்டே சொல்லும் போது பண்ணு, இந்த மாதிரி பண்ணு வீடியோஸ், அந்த மாதிரி பண்ணு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க. அவங்க வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வந்து 19 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் அவங்க 2 பேர் எனக்கு. ஸோ அவங்களை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். அவங்க வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. எல்லாம் சொல்லுங்கள் மக்களை, யாருன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூவாக இருக்காங்களா? எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை முடிஞ்சோடனே போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ டேக் கேர் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. அது கிடைக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாக்கியம். நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருக்குது, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது சந்தோஷமாகவே இருக்குது. ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கும் ஜாலியாக இருக்குது. இப்போ நான் இந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னோட அபியும் என்னோட தமிழாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்களும் யாரும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் எப்படி சொல்கிறது, நானும் வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் வந்து டைம் இல்லை. பட் வந்து இருந்தாலுமே அவங்களே என்னை மிஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். பாண்டிங் வந்து எப்பயுமே இருக்கும், அது சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோஸ் அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. மேபி பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல
அவளை பற்றிலாம் பேசியிருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து எப்படி சொல்கிறது, அவளை பற்றிலாம் பேச மாட்டேன். நீலாம் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி தான் இருப்பேன். இருந்தாலும் நான் அவளை பற்றி பேசிட்டேன்னா அவங்க அந்த மாதிரி எனக்கு என் கூட இருந்திருக்காங்க. ஸோ அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து வேற என்ன சொல்லணும்னா, 2 பேருக்குமே ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கும் ஐ லவ் யூ. பிகாஸ் இவன் என் பக்கத்துலேயே இருக்கா. இப்போ எப்படி சொல்கிறது, அவங்க 2 பேரும் என் கூட இல்லைனாலும் எப்பயுமே என்னோட மனசில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவன் என் பக்கத்துலேயே இருப்பாள். ஏன்னா இவங்க வீடு வந்து மேலே இருக்குது, ஸோ நான் கீழே இருக்கோம் நாங்கள். ஸோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துடுவாங்க. இந்த பில்டப் அடி இவளுக்கே ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துடுவான். இப்பெல்லாம் பேசினா நீ தாங்க பார்க்குறேனே. ஆமாம், காட் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருவாங்கன்னு தெரியாது, இருக்குது. பட் வந்து எனக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோஸ் பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த வீடியோ பேசுறதுக்கு. முடிஞ்சிருச்சு மெஹந்தி. பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கும் ஆர்டர் வேணுனாலும் இவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி நல்லா இருக்கா. எனக்கு வந்து இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். இன்னும் நிறைய மெஹந்திஸ் இவங்க போட்டிருக்காங்க எனக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. பாருங்க தெரியுதா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் திருப்பி சொல்கிறேன், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல். ஸோ இதோட நம்ம இந்த vlog வந்து முடிச்சுக்கலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பொங்கல் விஷயம் சொல்லாமல் போயிட்டியே. ஐயோ ஓகே சொல்லவா. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இல்லை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தலை பொங்கலோ என்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தலை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு போயிடுங்க. பாய் மக்களே. பாய். மறக்காம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.